மஷ்வாய். ஐயா, இன்று கிருத்திகை அன்னதானம் உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பாரா? இருங்க. ரசமா? சாப்பிடு சிவாய. Швай, சாப்பிடு. கட்டி எடுத்துட்டு ஏன் பையில வச்சுட்டு எடுக்க மாட்டேன்? கம்மி தானே. ரசம் ஊற்றி குழம்பு ஊற்று. இன்னும் ஒன்றும் வாங்கிக்கோங்க. ரசம் வேணாலும் ஒரு பக்கம் இல்லை, வேணாம் போதும். வேணாமா? அதிகம் சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. அன்னக்குட்டி நிறைய போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரசம் மட்டும் ஐயா, சாமியாருங்களுக்கு ஐயா கோச்சுக்காதீங்க. அங்கதான் என்ன பண்றீங்க? குடும்ப கஷ்டத்துக்கு இங்க இருக்கிற. புரியல. குடும்ப கஷ்டத்துக்கு இங்க இருக்கிற. எந்த ஊரு? சென்னையில 3 மாசமா இங்கதான் இருக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, அம்மா அப்பா தவிட்டாங்க. சாப்பிடு. शंकराय नमः, अरुणाचलाय नमः, शिवशंकराय नमः, अरुणाचल. சாம்பாரா? ஆமா. வேணும் சாம்பார் ரசம். இதெல்லாம் சாம்பார் வச்சுங்க. ரசம் சாம்பார் ரசமா? நல்லா இதில் போட்டுருங்க. ரசம் இதில் போட்டுருங்க ஐயா. என்ன வேணும்?
கொஞ்சமா வைங்க. நமஸ்கார் சாப்பிடு. சிவாய நம. சாம்பார் கொடுங்க ஐயா. ஊத்துங்க, நல்லா குழைச்சி அடிக்கிட்டோம். கொஞ்சம் போட்டையா இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தி போட்டு பப்படம் போட்டு ஐயா. இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம், உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆரோக்கிய ஐஸ்வர்ய தீர்க்காயுசோட அடியில துண்டு வச்சுக்கோங்க. சாம்பார் வாங்கிக்கோங்க ஐயா. வாங்கம்மா. ரசமா? ரசமா? கொஞ்சம் இந்தாங்க அப்பளம். வேணும்னா திரும்ப 4 மணிக்கு போய் வாங்கிக்கோங்க. நமஸ்கார். சாம்பார் வாங்கிக்கோ. என்ன வேணும்? சாம்பாரா? சாம்பார் பப்படம் தான். சாம்பார் வாங்கிக்கோ. சாம்பாருங்களா? ஐயா சாம்பார் ரசமா? கொஞ்சம் ரசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி. பழனிசாமி கொஞ்சம் கூட இன்னும் சாதம் வேணுமா? சிந்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வாய் சின்னதா இருக்குது. அதான் இல்ல, அதுதான் உங்களுக்கு பிடிக்க சொல்லிட்டு ஊத்துனீங்க. அதான் சிந்தா அவர் கையில கீழே போடுறாரு. வெயிட் பண்ணு, அவசரப்படாது. ஒரு அப்பளம் உடஞ்சப்பனா இன்னொன்னு கொடுங்க சாமி. விளையாட்டுல வேணுன்றது வாங்கிக்கோங்க. என்ன அதுல ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. மன நிறைவா உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னா பாத்திரம் பண்ணிக்கோங்க. யார் உணவு கொடுக்குறாங்களோ வாங்க 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 வாங்க. சாமி மிக்சிங் பண்ணிடுவா சாம்பார் ரசம். இல்ல உங்களை கேட்காம செய்யக்கூடாது. இல்ல ஒரு கரண்டி சாம்பார் கொடுங்க. நல்ல சூடா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? சரி சாப்பாடு தாத்தாவுக்கு ஒரு கரண்டி சாம்பார். கொஞ்சம் 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 இருங்க. அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கு. குழன்னு ஒரு மாதிரி இருக்கும். தேவையான அளவு கொடுங்க. வாங்க சார். சாம்பார் இதுலயே போடணுமா? அதான் வச்சிருக்கீங்க, அதை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட மோர் வை. ஓ மோர் இல்ல. ஆமா. சரி ஓகே.
இன்னும் கொஞ்சம் அதில் சாம்பார் போடு. ஊத்துறையா ஊத்துலாம் அவரு சண்டைக்கு வருவாரு. சண்டைலாம் இல்ல, கீழே சிந்தாம ஊத்துங்க. என்ன போய் சண்டை இருக்கு? சண்டை போடுறதுக்கு நம்ம போறோம். சண்டை இல்லையா குத்துவார் அப்படிங்கிறது தான் சண்டை. ரசமா? நல்லா கேட்டு விடுங்க. ரசம் கேட்பாரு. அப்புறம் ஊத்துன பிறகு சாம்பார் வேணும். மோர் வேப்பாரு. என்ன சொல்ற? ரசமா சாம்பார்? இப்பெல்லாம் இளைஞர்களை விட வயசானவங்க தான் சமைப்பான், அதிக கோவப்படுறாங்க. மோர் இல்ல, ரசம் சாம்பார். ரசமா? ரசம் கொடுங்க மணி கொடுத்தாச்சே இல்லையா? மறுபடியும் குண்டாத்திட்டு வந்துடுவாங்க. சமய ரசம் கொடுத்தல ஏதோ அவரு நீ வரிசையில வந்து வாங்கிக்க. அது என்னதான் சொன்னாங்க. வாங்கிக்கோங்க, ஒரு கண்டி வாங்கிக்கோங்க வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போகணும் சாமி. அடுத்து சாதம் வெறும் சாதம் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க? என்ன சாமி? நீங்க யாரு? சாம்பார் வேண்டாமா? இல்ல பப்படம். நீங்க வைங்க. ரசம் கையில சூடா இருக்குமா? சாம்பார் சாம்பார் வேண்டாம், ரசம் மோர். மோர் இல்லைங்க. இருங்க அவசரப்படுறீங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? இதுல வைங்க. இப்படி வச்சுட்டு இப்ப ஊத்த சொன்னீங்கன்னா ஊத்தலாம். ஏன் அதுலயே வாங்கிக்கலாமே? ஏன் அது மாதிரி பண்றீங்க? அதே அதுலயே உள்ள வைங்க. சூடும் நீங்க விட்டுருவீங்க. கீழே துளி கூட சிந்தாம வாங்கணும் சாமி. டெய்லி தானே சாமி வாங்குறீங்க? அப்பெல்லாம் யாருக்காவது கொடுக்கலாம். கொடுங்க. அப்பெல்லாம் கேக்குறாரு சாமி. சாம்பார் வாங்க. என்ன வேணும்? சாம்பார் ரசமா? எத்தனை சாதம்? சாம்பார் அங்க வாங்கிக்கோங்க. ஏகிட்ட வாங்க. மோர் இல்லையா? ரசம் தான். அப்பளம் வாங்காத உங்களுக்கு. இருங்க ஒரு விரல்ல கை எங்க அவர் பாதிக்கு விரல் நீட்டிட்டாருன்னா உள்ள இதுல ஊத்துறேன். நீங்க அது மேல வச்சு வாங்க. டெய்லி தானே வாங்குறீங்க. குழந்தை புள்ள மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியதாக. எது பண்ணாலும் ஒரு சிலர் குழந்தை புள்ள மாதிரி டெய்லி அதே தப்பு. வரல ஃபுல்லா அப்படி உள்ள விட்டு கட்ட வரல விட்டுட்டு என்ன பண்றது? வெகுளி மணி தானே இருக்காரு. என்ன பண்றது?
இவரு அந்த மூடி கீழே வச்சு அழகா பிடிக்கிறாரு. சிந்தாம இல்ல சாமி, கையில பட்டு பாவம் ஒதுக்குது இல்ல, காஃபி மாதிரி இருக்கு சுட சுட. பட்டுச்சுன்னா சூடு போடும். வாங்க, என்ன சாதம் வேணுமா? ஃபோன் பண்றேன். வாங்க வாங்க தாத்தா, வாங்கிக்கோங்க. ரசமா நல்லா மிளகு சீரகம்லாம் கரைச்சி அட்டிங்க, அதான் சளி கிளி பிடிக்காம இருக்கும். கால இன்னும் இந்த காலில் ஒரு கட்டு எல்லாம் வைத்தியம் காய் போடுங்க, கத்திரிக்காய் எல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி போட முடியாது. ஒன்னா எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கணும். கோபால் சாமி எடுத்துக்கோங்க. என்ன சாமி வேணும் தாத்தா? என்ன வேணும்? என்ன வேணும்? சாம்பார் ரசமா? ரெண்டுமே ஊத்துருவா. ஐயா, இன்னைக்கு கிருத்திகை அன்னதானம், உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆமா ஐயா, போதுமா? வாங்க ஐயா. போதுமா? என்ன வேணும்? சாம்பார் ரசமா? ரசமா? வாங்க ஐயா. சாம்பார் வந்து ஓகே ஓகே, மிக்ஸ் பண்ணி ஊற்றவா? நைட் வரைக்கும் சாம்பார் கட்டி போகாம இருக்கு. ரசம் ஊற்றி சரி சரி, போதும் போதும். ரசம் ஊற்றிட்டோம்னா என்ன வேணும்? எந்த மிக்ஸ் பண்ணி சாம்பாரா? சாம்பார் வாங்கிக்கிறீங்களா? வாங்க வாங்க. வேற யாராவது இருக்காங்களா பாருங்க. தூங்கிட்டு இருக்காங்களா? ரசம் வேணாமா? என்ன வேணும்? என்ன வேணும்? ரசம் 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 தானே சார்? வாங்கிக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, வாங்கிக்கோங்க. திருப்தியா சாப்பிட்டா. சாமி போயிட்டு வரேன். சாமி ரசம் தான் இருக்கு. சாம்பார் ரசம் ரெண்டு ஊற்றணும்.
பாட்டி நாங்க சாதம் சொந்தம் சாப்பிடுங்க, வரேன். இன்னைக்கு கிருத்திகை பாட்டி. நல்லா இருக்கேன். பட்டுங்களா? இங்கே சாப்பிட்றியா கார்த்தி?